அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு உங்கள் பிறை டிவியில் கன்சுல் இல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு கன்சுல் நிகழ்ச்சியின் ஊடாக நல்ல பல கருத்துக்களை நாம் நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையிலே வாலிபம் என்பது உன்னதமான ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ரமலானுடைய மாதத்தில் பல வாலிபர்கள் அவர்களுடைய நேர காலங்களை பலவிதமாக கழித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் எமது வாலிபத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்ற தொனியில் நம்மளோடு கலந்துரையாடுவதற்காக வேண்டி இன்றைய நாளில் நமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் நாடறிந்த பேச்சாளர் ஷேக் மௌலவி அக்தார் மிஸ்பாஹி ஹஸ்ரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஹஸ்ரத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் ஷேக் அவர்களே, எங்களுக்கு தெரியும் இன்று வாலிபர்களுடைய நிலைமை என்பது அது ரொம்ப மோசமான ஒரு நிலையாக இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலே விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு காலம் ஒன்றிருந்தால் அது வாலிபமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ரமதானுடைய மாதத்தில், குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் எவ்வாறு அவர்களுடைய வாலிபத்தை கழிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். ஆம், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மாபாத். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபம்னு சொல்கிறது உண்மையிலே அல்லாஹ்வினால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய ஒரு நிஅமத், ஒரு கிஃப்ட் ஒன்று தான். அது நிச்சயமா அதனுடைய பெருமதியை வெறுமனே வார்த்தையால் சொல்லவும் மேலாது. அதாவது முழு உலகத்தையும் தங்கமாக மாற்றப்பட்டு கொடுத்தாலும் அந்த நியாமத்தை சல்லி கொடுத்து வாங்க இயலாத ஒரு நியாமத்து உண்டு. அந்த அடிப்படையில் வாலிபம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த காலத்தில் பொதுவாக அனைவர்களும் வாலிபர்களை ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான் பார்க்குறாங்க. வாலிபர்கள்னு சொன்னாலே போதை பாய்க்கக்கூடியவர்கள், வாலிபர்கள்னு சொன்னாலே பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்படி ஒரு நாளும் நாம் எண்ணிவிடக்கூடாது. முதலாவது, இன்றைய காலத்து வாலிபர்கள் இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் தூரமாவதுக்கு அடிப்படை காரணமே அந்த கெட்ட எண்ணம் தான். முதலாவது 2 கட்டமாக நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, நபி அவர்களுடைய காலத்தில் வாலிபர்கள் இருந்தாங்க. அந்த வாலிபர்கள் எப்படி, அதே போல் இன்றைய காலத்துடைய வாலிபர்களோட நிலைமை. வாலிபர்கள் பொதுவாக நாம் இன்றைய வாலிபர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி பல சரித்திரங்கள் இருக்கின்றது. எனவே அன்றைய காலத்து வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நமக்கு இந்த கலையகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துங்கள். அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த புனிதமான தஅவாவுடைய உழைப்பில் அவர்கள் கூறி காட்டிய ஒரு விடயம்தான், நான் என்னுடைய தீனுக்காக வேண்டி அதிகமாக உதவி செய்யப்பட்டேன் வாலிபர்களை கொண்டு தான். இந்த ஒரு வார்த்தை உண்மையிலே ஒரு வாலிபத்துடைய பொறுமதியை எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று அதிகமாக இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிர்களை மாய்த்து கொண்டவர்கள் நபி அவர்களுடைய காலத்தில் வாலிபர்கள் தான். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதிகமான வாலிபர்கள் இஸ்லாத்தை தழுவியதும் வாலிபர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதே போன்று இல்மை கற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உண்மையிலே அவர்களுடைய அறிவு சுப்ஹானல்லாஹ். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், ஸைதே, நீங்கள் அந்த சுரியானி பாஷை, அதாவது இந்த யஹூதிகளுடைய பாஷை நீங்கள் படிங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் 17 நாட்களில் அதை கற்றுக்கொண்டார்கள். உண்மையிலே அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். இன்றைய காலத்தில் நாங்கள் ஒரு இங்கிலீஷ், ஒரு சிங்கள ஏதாவது ஒரு லாங்குவேஜை படிக்கிறேன்னு சொன்னால் வருஷ கணக்கில் போயிட்டு நாங்கள் படித்தே அதில் ஒரு வீக் பாயிண்ட் ஒன்றுங்க. 17 நாட்களில் அந்த 17 வயசு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அந்த மொழியை கற்றுக்கொண்டேன்னு சொன்னால் அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இப்படி பல உதாரணங்களை காட்டலாம். நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொல்லும் பொழுது தான் ஞாபகம் வருகின்றது, அன்றைய காலத்து வாலிப சஹாபாக்கள் என்று வரும்பொழுது அவர்கள் உண்மையிலே இந்த தீனுக்காக வேண்டி மிக அரும்பெரும் பாக்கியங்களை செய்திருக்கிறார்கள், தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அன்றைய காலத்து வாலிபர்களை பொறுத்தவரை அவர்கள் பலவிதமான கஷ்டங்கள், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு
இந்த இஸ்லாத்துக்கு அப்படியே மிக பெரும் உறுதுணையாக இருந்தவர்கள் அது வாலிபர்கள் தான். எங்களுக்கு தெரியும், அவர்களுடைய திருமண பந்தத்திலே ஈடுபட்டு ஷேக் அவர்கள் கூட சொன்னதை போல திருமண பந்தத்தில் ஈடுபட்ட சில வாலிப சஹாபாக்கள் இஸ்லாத்துடைய வெற்றிக்காக வேண்டி அழைக்கும் பொழுது அந்த அழைப்பை ஏற்று அந்த வாலிபர்கள் வந்ததை நமது வாழ்வில் நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது. அதே போல் அந்த வாலிப சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய ஷேக் அவர்கள் சொன்னதை போன்றுதான் அவர்களுடைய பணத்தை, பொருளை, நேர காலங்களை அவர்களுடைய தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் செலவழித்து இஸ்லாத்தை பாதுகாத்து நமது கையிலே தந்திருக்கிறார்கள், நமது கரங்களிலே தந்திருக்கிறார்கள். எனவே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று அன்றைய காலத்து வாலிபர் என்பவர்கள் உன்னதமானவர்கள். அதே போல் ஷேக் அவர்களிடத்திலே அடுத்தபடியான ஒரு விடயம்தான், குர்ஆனில் அல்லாஹ் வாலிபர்களை பற்றி பேசியிருக்கின்றானா? படியான வாலிபர்களை பற்றி நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பேசியிருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்திலே கூறும்போது 3 பருவங்களை பற்றி, மனிதனுடைய பருவத்தை பற்றி அல்லாஹ் பேசி, முதலாவது குழந்தை பருவம், இரண்டாவது இளமை பருவம், மூணாவது முதுமை பருவம். இதில் அல்லாஹ் தஆலா மிகவும் பெருமதியாக அல்லாஹ் தஆலா பாவிக்க சொல்றான் வாலிபத்தை தான். என்று சொன்னால் ஒரு மனிதன் பிறந்தவுடன் அவனுக்கு நன்மை தீமை எழுதப்பட மாட்டுச்சு. எப்போ அவன் வாலிபத்துடைய வயதை அடைகின்றானோ நன்மை தீமை எழுதுறதுக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சிருவான். ஒரு மனிதன் வாலிபத்தை சரியான முறையில் அந்த கழிச்சிட்டான்னு சொல்லி கழிச்சதன் பின்னால் வயோதிபத்தை அடைகிறான். வயோதிபத்தில் அமல் இபாதத்துடைய விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்னையாக போகல அல்லாஹ் தஆலா அதை மன்னிக்கிறான். இவன் வாலிபத்தை நல்ல வழியில் அவன் செலவழிச்சிருக்கிறான். அதே போல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் கூட வாலிபர்களாயிரு. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பில் போட்ட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலே இருக்கக்கூடிய நேரத்தில் கிதாபில் தஃப்சீரில் எழுதுறாங்க 17 வயது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதே மாதிரி நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று குர்ஆனில் அல்லாஹ் வாலிபத்தை பற்றி பேசிதான் இருக்கின்றார். சில வாலிப சஹாபாக்கள் செய்த தியாகத்தையும் பற்றி பேசியிருக்கிறான். அல்லாஹ் தாலா ஒரு சஹாபியுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருடைய பெயரை கூட குர்ஆனில் அல்லாஹ் நிச்சயமாக சொல்லுகின்றார். அவர் ஒரு வாலிப சஹாபி. அவர் அந்த தீனில் இஸ்லாத்துக்காக வேண்டிப்பட்ட அந்த அருப்பெரும் பாக்கியத்தின் காரணமாக அல்லாஹ் தாலா அந்த வாலிப சஹாபியை கூட மறந்து விடாமல் அந்த குர்ஆனிலே ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். எனவே ஷேகரிடத்திலே அடுத்தபடியான ஒரு விடயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் வாலிபர்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னாலும் எங்களோட வாலிபர்கள் நிறைய சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். நிச்சயமாக. அதுக்கு உதாரணமாக கூற போனேன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் ஸ்பெயினை முஸ்லீம்கள் 800 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஸ்பெயினை கைப்பற்றினது தாரிக் இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லாஹ். அவங்க அந்த ஸ்பெயின் நாட்டை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு 17 வயது. அதே போன்று பக்கத்து நாடு இந்தியாவை 800 வருஷம் முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க. அந்த இந்தியாவை கூட கைப்பற்றினது முகமது பின் காசிம். அந்த நேரத்தில் அவருக்கு 17 வயது. ஒரு நாட்டை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வாலிபர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். உண்மையில் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். அதுவும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அந்த வாலிபர்கள் அந்த நிலைமையில் இருந்தது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம்தான். நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதைப் போல சில நாட்டுடைய இஸ்லாமிய ராஜ்யம் என்பது, இஸ்லாமிய ஆட்சி என்பதை கொண்டு வந்தது வாலிபர்கள் என்பதை முஸ்லீம்களாக நாங்கள் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் தரக்கூடிய செய்தி என்னவென்றால், வாலிபர்கள் என்பவர்கள் சாதாரணமாக அவர்களுடைய கையடைக்க பேச தொலைபேசிகள் ஊடாக மாத்திரம் அவர்கள் நேர காலங்களை கழிக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் சாதனை படைக்கக்கூடியவர்கள் தான் வாலிபர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் ஷேக் அவர்கள் அவர்களுடைய பேச்சின் மூலமாக என்று மிக தெளிவாக நமக்கு தருகின்றார்கள். அதுபோல் ஷேக்கிடத்தில் நாம் கேட்பதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய வாலிபத்துடைய வயது எல்லை எப்படியாக அமைகின்றது? நாம் அனைவர்களும் வாலிபம் என்று சொல்லுகின்றோம். ஒரு மனிதனுடைய அந்த வயது என்பது எப்படி அமைகின்றது ஷேக் அவர்களே? மனிதனுடைய வாலிபத்துடைய ஆரம்பம், பருவ வயதுடைய ஆரம்பம் 9 வயது. அதுவும் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, 9 வயதில் அவர்களுக்கு விந்து வெளிப்பட்டேன்னு சொன்னால் அவர் பருவ வயதை அடைந்து விட்டார். நிச்சயமா. அவைகள் அல்லாமல் 15 வயதை அடைந்து அவர்கள் விந்து வெளிப்பட்டாலும் சரி, விந்து வெளிப்படாவிட்டாலும் அவர்கள் வாலிபத்தை அடைந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அல்லாவிடம் பொறுப்பு சாட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டு இருக்கிறார். அதே போன்று அதனுடைய கடைசி எல்லை தான் 40 வயசு மட்டும் கிதாபில் எழுதியிருக்கிறார். 40 மட்டும். அல்லாஹ் தஆலா நபிப்பட்டத்தை கூட அல்லாஹ் தஆலா 40 வயசில் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஏன் காரணம்? அந்த 40 வயசில் அல்லாஹ் தஆலா ஒரு விதமான அறிவு திறன்களை பூரணப்படுத்தி. அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட
40 வயதில் தான் நுபுவத்தை கொடுக்கப்பட்டது. ஷேக் அவர்கள் சொல்லும் பொழுதுதான் ஞாபகத்தில் வருகிறது. ஏன் அப்படி கொடுக்கப்பட்ட காரணம், ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை என்பது ஒரு நடுத்தரமான நிலையிலே நிச்சயமாக அந்த 40 வயதில் தான் வருகின்றது. எனவே ஷேக் அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். அதே போல் ஷேகவிடத்தில் நாம் சொல்வதாக இருந்தால் நாம் பார்க்கின்றோம் தாரிக் இப்னு ஜியாதை போன்ற திறமையான வாலிபர்களை ஷேக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக மக்களுக்கு தெளிவுபடுத்தினீர்கள். இருந்தாலும் இப்போதைய வாலிபர்கள் அவர்கள் அன்றைய வாலிபர்கள் சாதனை படைத்த வாலிபர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய வாலிபர்கள் ஏன் சோதனையாக மாறியிருக்கின்றார்கள்? ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம்தான். உண்மையிலே இன்றைய வாலிபர்கள் அன்று சாதனை படைத்த வாலிபர்கள் இன்று நமக்கு சோதனையாக மாறுவதற்கு காரணங்கள் நாங்கள் தான். ஏனென்றால் ஒரு வாலிபத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு உன்னதமான ஒரு நிஅமத் அருட்கொடை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் என்றது வாலிபத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அப்போ அன்றைய காலத்து வாலிபர்கள் அந்த உடல் ஆரோக்கியத்தை தன்னுடைய அறிவு திறன்களை தீனுக்காவினு பயன்படுத்தினார்கள். ஏன் காரணம், அந்த வாலிபர்களை அந்த வழிநடத்தக்கூடியவர்கள் வாலிபர்கள் என்னென்ன ஆற்றல்கள் இருக்கின்றது அந்த ஆற்றலை சமுதாயத்துக்கு மத்தியில் இனம் காட்டினார்கள். இன்றைய வாலிபர்களுக்கும் அல்லாஹ் அதே ஆற்றலை திறமைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். என்றாலும் அதை இனம் கண்டு சமுதாயத்துக்கு மத்தியில் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த வழிகள் குறைந்து விட்டது. நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று இன்றைய வாலிபர்கள் உண்மையிலேயே வாலிபம் என்பது நாம் நினைப்பதை போல சோதனைக்குரிய பயங்கரமான ஒரு காலம் அல்ல. அது இறைவனால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான ஒரு நியமத். எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் நோயில் இருக்கின்றான், வயது வந்த காலத்திலே நோயிலே இருக்கிறான், அவன் இபாதத் செய்வதற்காக வேண்டிய கஷ்டத்தில் இருக்கின்றான். ஷேக் அவர்கள் சொன்ன கருத்து இந்த கருத்தாக தான் இருக்கும். அப்பொழுது அந்த மனிதனுக்கு அந்த வயதிப காலத்தில் அவன் இபாதத் செய்யவில்லை என்றாலும் அவனுடைய வாலிபத்தில் அவன் இபாதத் செய்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அந்த வயோதிபத்தில் அந்த பரக்கத்தை கொடுக்கின்றார் என்று பெருமக்கள் சொல்லுவார்கள். அந்த கருத்தில் தான் ஷேக் அவர்களும் சொன்னார்கள். அதே போல் ஷேக் அவரிடத்தில் நாம் கேட்பதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பொன்மொழி இருக்கின்றது. வாலிபம் என்பது ஒரு பைத்தியத்தின் ஒரு வகை என்று சொல்லுவார்கள். அந்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்த்தையுடைய உண்மை யதார்த்த கருத்து என்ன ஷேக் அவர்களே? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, அஷ்ஷபாபு ஷுஅபத்து மினல் ஜுனூன். வாலிபம்னு சொல்றது பைத்தியத்தின் ஒரு வகை. அந்த பைத்தியத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். சில வாலிபர்களுக்கு பாவம் செய்கிறதுல ஒரு பைத்தியம், மியூசிக் கேட்குறதுல பைத்தியம், பெண் பார்க்குறதுல பைத்தியம், ஃபோனை கிண்டுறதுல பைத்தியம். அப்போ ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஹதீஸ் அப்படியே முடிக்கல, வேறொரு ஹதீஸில் சொன்னாங்க, வாலிபர்களே உங்களோட பைத்தியத்தை நீங்கள் இபாதத்துடைய பைத்தியமாக மாற்றிக்கொள்ளுங்க. அதுதான் அதனுடைய உள்ரங்கமான கருத்து. நிச்சயமாக ஷேக் அவர்கள் ஒரு நல்ல பல கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபம் என்பது நிச்சயமாக அது ஒரு பைத்தியம் தான். ஏனென்று சொன்னால் வாலிபர்கள் நினைப்பது நாம் இப்படி இருப்போம், நாம் அப்படி இருப்போம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த வாலிபர்கள் நாளை ஒரு வயது வந்த நிலையில் வந்தபோதுதான் சிந்திக்கின்றார்கள், நமது வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு காலத்தை நாம் அநியாயமாக்கிவிட்டோம், வீணாக்கிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாலிபர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமையிலே. ஆனால் நாம் இந்த நிகழ்ச்சியூடாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான், வாலிபர் கொடுக்கப்பட்டால் அந்த வாலிபத்தை அழகான முறையிலே பயன்படுத்துங்கள். ஏனென்றால் அது அந்த வாலிபம் முடிந்த பின்னால் நாம் கவலைப்பட்டு அது ஒரு பிரயோஜனம் அளிக்காது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அவன் செலவழிக்கக்கூடிய நேர காலம் என்பது மீண்டும் திரும்பவும் கிடைக்காது. ஷேக் அவர்கள் சொன்னதை போன்றுதான் எங்களுக்கு தெரியும், அரபிலே ஒரு மிக உன்னதமான ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள், அஸ்ஸைஃபு அல் வக்து கஸ்ஸைஃபி. அதாவது நேரம் என்பது அது ஒரு வாளை போல, நீ அந்த நேரத்தை ஒழுங்கான முறையிலே பயன்படுத்தவில்லை என்றால் அது கத்தியாக மாறி உன்னை வெட்டிவிடும் என்று சொல்லி பெருமக்கள் ஒரு நல்ல விளக்கத்தை சொல்வார்கள். ஷேகவடத்திலே இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் கேட்க விரும்புவது, இன்று வாலிபர்கள் அதிகமாக போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு காட்சியை காணுகிறோம். போதைக்கு அடிமையாகி அவர்களுடைய வாழ்க்கையை அப்படி ஒரு சீரழிந்த நிலையிலே அவர்கள் தள்ளிவிடுகின்றார்கள். அதனுடைய காரணம் என்ன? அப்படி அவர்கள் மாறுவதற்கு என்ன நடைபெறுகின்றது எமது சமூகத்திலே? உண்மையிலே ஷேக் அவர்களே, அருமையான ஒரு கேள்வி. இன்றைய வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகுவதற்கு அடிப்படை காரணம் பொதுவாக ஒரு கருத்து கூறப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளுடைய அந்த பிரதிபலன் பிள்ளைகள்கிட்ட வெளியாகும். எங்கட உண்மையிலே ஒரு வாலிபனுக்கு ரோல் மாடல் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறத விட அவர்களுக்கு ரோல் மாடல் பெற்றோர்கள் தான். பெற்றோர்களுடைய பாசறை கீழால தான் வளர்றாங்க. ஒரு வாலிபனுடைய ஆரம்ப கல்வியே
தாயுடைய மடி. இந்த நேரத்திலே ஒரு தந்தைக்கிட்ட என்ன பழக்கம் இருக்கின்றதோ அந்த பழக்கத்துடைய பிரதிபலன் வாலிபன்கிட்ட வெளியாகும். நிச்சயமா ஒரு வாப்பா இப்போ உதாரணமாக சொல்ல போனால் புகைத்தல் பழக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த புகைத்தல் பழக்கத்தை அவர் விடாமல் அதிலே தொடர்ந்து அந்த பாவத்தை செய்வார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனுடைய பிரதிபலன் வாலிபர்கள்ட்ட வெளியாகுது. அவர் புகைத்தல் பழக்கத்தில் கையை வச்சாரு, அந்த பாவத்தை பற்றி கணக்கெடுக்கல. இன்றைக்கு அவங்களோட பிள்ளைகள் பெரிய பெரிய போதை வஸ்துக்களில் கையை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று இன்றைக்கு சினிமா படங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலையும், அதாவது இரண்டாவது காரணம் தான் வாலிபர்கள் வந்து பழகக்கூடிய நண்பர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எந்த நண்பர்களோட பழகணும், யாரோட சேரணும், யாருக்கு யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படுமோ அப்படியாப்பட்ட நண்பர்களோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு வாலிபன் உண்மையிலே சாலிஹான முறையில் ஊட்டுள்ளுக்கு வளர்ந்திருப்பார். அவர் வெளியிறங்கி சில கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடிய நேரத்தில் அவர்களும் அந்த போதையை பழக்கி விட்டுருவாங்க. இப்படித்தான் கட்டங்கட்டமாக நல்ல வாலிபர்களும் கெட்டு போகிறதுக்குரிய அடிப்படை காரணம் பெற்றோர்களும் கெட்ட நண்பர்களும் தான். நிச்சயமாக ஷேக் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இன்றைய வாலிபர்கள் என்பது அதிகமாக கெட்டுப்போவது என்பது அவர்களுடைய மோசமான நண்பர்களால் தான். எனவே இன்றைய நிகழ்ச்சியினூடாக பெற்றோரிடத்தில் நாம் அன்பாக வேண்டக்கூடிய ஒரு விடயம்தான், உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய கண்காணிப்பிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்று நீங்கள் கண்காணிக்கவில்லை என்றால் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றது, உங்களுடைய குழந்தைகளை நாசமான அந்த வழியிலே கொண்டு செல்வதற்கு கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இன்று போதை பொருட்களை அவர்கள் ஆரம்பமாக இலவசமாக கொடுக்கின்றார்கள். ஷேக் அவர்களும் இந்த தலைப்பிலே பல இடங்களிலே நான் நினைத்திருக்கின்றேன், பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நான் கேட்டிருக்கின்றேன். ஷேக் அவர்களும் அடிக்கடி சொல்வதை போன்று இன்று வாலிபர்கள் ஷேக் அவர்கள் இன்று வாலிபர்களுக்கு ஆரம்பமாக போதைப் பொருட்களை இலவசமாக கொடுக்கின்றார்கள். இலவசமாக கொடுத்த பின்னால் அந்த போதைக்கு அந்த வாலிபன் அடிமையாகி அதற்கு பின்னால் அப்படியே அடுத்த நாள் காசோடு வருகின்றாராம். இப்படித்தானம் வாலிபர்களுடைய நிலைமைகள் மாறுகின்றது. அடுத்த நாள் காசோடு வருகின்றாராம். அதுக்கு அடுத்த நாள் தனது தொழிலை கூட அவர் துறந்து விட்டு அந்த இடத்திலே வந்து இலவசமாக கேட்கின்றார். இலவசமாக கிடைக்காது, திருட்டு பழக்கத்துக்கு அவர் ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. எனவே தான் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கு நாம் அன்பாக வேண்டுகிறோம், உங்களுடைய குழந்தைகளை மிக சிறப்பாக கண்காணித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு அமானிதமாக இருக்கின்றார்கள். எனவே தான் எங்களுக்கு தெரியும், இன்னும் பெருமக்கள் சொல்வதை போன்று ஷேக் அவர்களும் இதை தெளிவாக விளங்கப்படுத்தினார். யஹூதி நசராக்கள் கிட்டத்தட்ட 7-8 எஸ்களை கொண்டு இன்றைய வாலிபர்கள் சமூகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் எங்களுக்கு தெரியும், இந்த போதைப் பொருட்கள், ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடியதன் மூலமாக, விளையாட்டுகளின் மூலமாகவும் இன்று சில மோசமான விளையாட்டுகள், அப்படியான விளையாட்டுகள் மூலமாகவும் நிச்சயமாக இன்று வாலிபர்களுடைய வாழ்க்கையை மண்ணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் எங்களுக்கு தெரியும், அது மார்க்கத்துக்கு முரணான விளையாட்டு. அதே போல் சயின்ஸ் என்று சொல்வார்கள். சயின்ஸ் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அது படிப்பல்ல, அது ஒரு வேறு விதமான சிந்தனைகளை மனிதர்களுடைய அந்த வாலிபர்களுடைய உள்ளத்திலே போட்டு அவர்களை குழப்பக்கூடிய மோசமான சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக பெற்றார்களாகிய உங்களுடைய கடமை உங்களுடைய பிள்ளைகளை அழகான முறையிலே பாதுகாப்பது என்பது. அதேபோல் ஷேக் அவர்களை இன்று அதிகமான திருமணங்கள் நடைபெறுகின்றது. அதிகமான யுவதி பெண்கள், அதே போல் அதிகமான வாலிபர்கள் அவர்கள் காதலித்து திருமணம் முடிக்கின்றார்கள். எனவே இப்படியான திருமணத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? பொதுவாக ஷேக் அவர்களே, காதல் திருமணம்னு வரக்கூடிய நேரத்தில் பொதுவான ஒரு கருத்து ஒன்று இருக்கு, அது ஹராம். ஒரு பெண்ணை பார்க்கறது, குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வகுலில் முஃமினாத்தி யகுல்லூன மின் அப்சாரிஹின்ன, அல்லாஹ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பார்வையை கீழ்த்தாழ்த்துமாறு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். காதல்னு வரக்கூடிய நேரத்தில் உண்மையிலே ஒரு வாலிபன் அந்த வயசில் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டுட்டார். இப்போ ஆசைப்பட்டு தன்னுடைய பெற்றோர்களுடைய பொருத்தத்தோடு முடிச்சேன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை ஏதோ ஒரு அமைப்பில் அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் அந்த வாழ்க்கை கழியும். ஆனால் இன்றைய வாலிபர்கள் நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம், பெற்றோர்களோட பொருத்தம் இல்லாமல் தான் திருமணம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு இளம் யுவதி எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் வாப்பட சம்பந்தம் இல்லாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கொள்கிறாங்க. இதனுடைய இஸ்லாத்துடைய பார்வையில் ஷாஃபி மத்ஹபில் தெளிவாகவே சொல்லப்பட்ட ஒரு விஷயம், தந்தையுடைய பொருத்தம் இல்லாமல் வலி இல்லாமல் நடக்கக்கூடிய திருமணம் அது விபச்சாரமாகவே கருதப்படுகின்றன. அதனுடைய பாரதூரத்தை இன்றைக்கு விளங்காமல் எத்தனையோ பேர்
அந்த வாழ்க்கையை கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக ஷேக் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியினூடாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே தான் இன்றைய அதிகமான திருமணங்கள் இப்படி நடைபெறுகின்றது. இந்த மாதிரி திருமணங்கள் நிச்சயமாகவே அது நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு நாம் முறையான முறையிலே செய்ய வேண்டும். நிச்சயமாக அது ஒரு தனி தலைப்பாக இருக்கின்றது. எனவே ஷேக் அவர்கள் அந்த திருமணங்களூடாக பெற்றார்களுடைய உள்ளங்களையும் இன்றைய வாலிப சமூகம் நோகடித்து கொண்டிருக்கின்றார்கள். மிக பெரும் அவமானத்தை தனது தாய் தந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படியான நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது என்றுதான் நாம் நிச்சயமாக பிரார்த்திக்கின்றோம். எனவே ஷேக் அவர்களை இன்றைய காலகட்டத்திலே போதைக்கு அந்த போதை வஸ்துகளுக்கு அடிமையான வாலிபர்கள் தற்கொலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அவர்கள் தற்கொலை செய்வதற்கும் தயாராக துணிச்சலாக இருக்கின்றார்கள். அதனுடைய காரணம் என்ன? காரணம் சொல்ல போனால் ஷேக் அவர்களே, இந்த போதை என்று சொன்னது ஐஸ் பாவனை என்று சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்து காட்டுறேன் அது ஒன்றைக்கு அந்த ஐஸ் பாவனையை கூடுதலாக பாவிக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய மூளை வேறு விதமாக வேலை செஞ்சு ட்ரெக் ஆகி, இப்போ நாங்களும் எங்களோட கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம், ஃப்ளட்டில் 10ஆம் தட்டிலேருந்து கீழே பாயிறாங்க, தூக்கில் போட்டுக்கொள்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்றைக்கு சாமணம் இல்லாமல், அவருக்கு சாமணம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இருந்து கொள்ளே அந்த பொருட்கள், அதாவது அந்த போதை வஸ்து பொருட்கள் அது அவர்களுக்கு இல்லாத நிலையிலே அவர்கள் மனம் பாதிக்கப்படுகிறார்கள். அவருக்கு தாயும் விளங்காது, தந்தையும் விளங்காது, சின்ன பிள்ளையும் விளங்காது, என்னத்தையும் செய்வாங்க. நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொல்லும்போது ஞாபகம் வருது, ஒரு சிறிய குழந்தையை தூக்கி அவருடைய அந்த போதையுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் வீசக்கூடிய நிலைமையில் மாறுகின்றார்கள். ஒரு உயிர் என்பது பொறுமதி இல்லாத நிலைப்பாட்டில் அந்த போதை அருந்தக்கூடியவர்கள் மாறிவிடுகிறார்கள். நாம் எமது வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று மனித மிருகங்கள் உண்மையிலே தான். நிச்சயமாக அதேபோல் ஷேக் அவர்களே, இந்த வாலிபர்களை இப்படியான ரமதானுடைய மாதம் அடைந்திருக்கிறோம். இந்த வாலிபர்களுக்கு ஷேக் அவர்கள் ஒரு இன்றைய நிகழ்ச்சியினூடாக ஒரு நல்ல பல தெளிவுகளை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக இன்றைய இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு உங்களுடைய கருத்தை தாராளமாக சொல்லுங்கள். உண்மையிலே ரமதானுடைய மாதம் என்றது அது ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கணும், இது என்னுடைய கடைசி ரமதான். எங்களோட பாஷையில் செல்றேன்னு சொன்னால் போன பஸ்ஸுக்கு கையை காட்டி வேலல், போன பஸ்ஸுக்கு தௌபா செஞ்சுக்கொள்ளும். வரக்கூடிய ரமதானில் முதலாவது வாலிபர்கள் யோசிக்கணும், எனக்கு தரப்பட்ட வாலிபம் ஒரு பொறுமதியானது. காலம் போக என்ன நடக்கும்னு சொன்னால் கண் பார்வை குறையும், பலவிதமான ஈக்கக்கூடிய காலத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு வாலிபர்களையும் மஸ்ஜிதோடு இணைக்கிறதுக்காக முதலாவது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் முன் வரணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நிர்வாகிகள் பள்ளியில் எந்த ஒரு ஹிதுமத்தாக இருந்தாலும் வாலிபர்களை கொண்டு நாங்கள் எடுக்கணும், மஸ்ஜிதோடு இணைக்கணும், குர்ஆனோட இதை பள்ளியோடு இணைக்கக்கூடிய நேரத்தில் வாலிபர்களோட சிந்தனை வேறு திசையின் பக்கம் போவாது. நைட் கிளப்போட அந்த போதை வஸ்துகளோட. அதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு ஒரு உபதேசம் ஒன்று செய்வாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் தான், மகனே நீங்கள் உலமாக்களோட மஜ்லிஸில் அதிகமாக உட்காந்துறீங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. அப்போ இதுக்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் சொல்கிறாங்க, ஏன் இந்த 2 உபதேசத்தை சொன்னாங்கண்டா, ஒரு வாலிபன் மஸ்ஜிதோடு இணையக்கூடிய நேரத்தில், உலமாக்களோட மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நேரத்தில் நல்ல பல கருத்துக்களை உள்வாங்கப்படுகிறார், நல்ல விஷயங்களை இருக்கக்கூடிய நேரத்தில் வேறு பக்கம் திசைகள். நிச்சயமாக ஒரு மனிதன் அவனுடைய சூழலை அவன் மாறுகின்றான். எங்களுக்கு தெரியும், மனிதன் ஒரு மரம் எப்படி ஒரு சூழலை கொண்டு அது மாறுகின்றதோ, மாசடைகின்றதோ, அதே போல் தான் மனிதன் என்பவனும் அவன் அந்த சூழலை பொறுத்துதான் அவன் மாறக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஷேக் அவர்கள் தொடர்ந்து அதை சொல்லலாம். வீட்டு சூழலும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். வீட்டு சூழல் அது ஆரம்பத்தில் நான் சொல்லும் போது பெற்றோர்கள்ட்ட ஒரு முன்மாதிரியோடு இருக்கணும். நிச்சயமாக பெற்றார்கள் என்பவர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாகவே இருக்க வேண்டும். இன்றைய பெற்றார்களை நாம் பார்ப்போமே, ஆனால் முதலாவதாக நாம் பெற்றோரிடத்தில் வேண்டக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியோடாக வேண்டுகின்றோம், குழந்தைகளை கண்ணியப்படுத்த பழகிக்கொள்வோம். ஏனால் நாம் கண்ணியம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த கண்ணிய பராமரிப்பிலே அவர்கள் வளர ஆரம்பிக்கின்றார்கள். நாம் அவர்களை மோசமான வார்த்தைகளை கொண்டு, அதே போல் அவர்களை நாம் பதுவாக்களை கொண்டு அவர்களை சபிப்பதின் மூலமாக நிச்சயமாக அவர்களை எம்மை விட்டு தூரமாக்கி அவர்களுடைய எதிர்காலத்தை நாம் பாழாக்கக்கூடாது. ஷேக் அவர்கள் தொடர்ந்து உங்களுடைய விஜயத்தை சொல்லலாம். பெற்றோர்கள்ட்ட ஒரு முன்மாதிரி ஒன்று வரணும். அதே போல் பெற்றோர்களுக்கு மத்தியில் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதை நாங்கள் 4 சுவருக்கு மத்தியில் தான் வச்சுக்கொள்ளணும். எங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால் எங்களோட சண்டை சச்சரவு, அவர் ஒன்றை சொல்ல இவங்க ஒன்றை சொல்ல, அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நாங்கள் நினைக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாண்டு சொல்லி. சிறு வயதிலே அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கல்பில் அப்படியே பதியுது. பெரியாளாவினதன் பின்னால் அந்த ரெக்கார்டிங் அப்படி வெளியாகும்.
நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை சில தந்தைமார்கள் சொல்லுவாங்க, நாங்கள் போடாத கூத்தாடா நீங்கள் போட்டு போறீங்க, அப்படி ஒரு வார்த்தை கொண்டு பாவிப்பாங்க. இது பாரதூரமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் அவன் உள்ளத்தில் பதியுது. இப்போ அவன் என்னத்தை நினைப்பான், வாப்பா என்னையை விட பெரிய ஒரு கூத்து செஞ்சுக்கிறார், நான் செய்கிறது பெரிய ஒரு தவறா. அப்போ பிள்ளைகள் தவறு செய்கிறதுக்கு முதலாவது காரணமே எங்களோட பெற்றோர்கள் தான். அவங்க எந்த அளவுக்கு பிள்ளைகளோட முன்னால் முன்மாதிரியாக நடந்து கொள்கிறாங்களோ அது ஒரு தர்பியத்தாக அமையும். நிச்சயமாக ஷேக் அவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாம் செய்த சில குறைகளை நமது குழந்தைகளுக்கு முன்னால் நாம் பெருமை பாராட்டி பேசக்கூடாது. எப்பொழுது நாம் அப்படியான விடயங்களை பேசுகின்றோமோ நிச்சயமாக அது நமக்கு அது வினையாக வந்துவிடும், அது எதிர்வினையாக வந்துவிடும். எனவே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று எங்களுடைய பாவங்களை கூட நாம் பெருமைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றுதான், உங்களுடைய பாவங்களை நீங்கள் நிச்சயமாக மறைத்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். இன்றைய இந்த வாலிபர்களை சீர் செய்வதற்கு சமூகத்துடைய அதாவது சேவையாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையிலே ஒரு வாலிபனுடைய முன்னேற்றத்துக்கு முதலாவது பெற்றோர்கள் காரணமாக இருக்கணும். நான் சொன்னது போன்று அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், தர்பியத்களை செய்யணும். அதே போன்று ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான், எப்போதுமே வாலிபர்களுக்கு இந்த பெற்றோர்கள் தனிமையை ஒதுக்கி கொடுக்கக்கூடாது. தனிமையில் தான் அதிகமான வாலிபர்கள் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. குறைய பார்க்குறதுக்கு இல்லை, ஏன்னா அந்த வயசு அப்படி. தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான சிந்தனைகள், அந்த ஆபாச படங்கள் பார்க்கணும், வேறு சிந்தனைகள் ஏற்படும். நாங்கள் வாலிபர்களை கொஞ்சம் வெளியே அனுப்பி நாங்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும். எந்த நண்பர்களோட சேர்றாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வாராங்க. ஒரு சில தந்தைமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போகுது, எத்தனை மணிக்கு வருதுன்னு கூட தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. சில தந்தைமார்களுக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம் பிள்ளை எந்த ஸ்கூலில் கூட படிக்குதுன்னு சொல்லி சில பாப்பமார்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு கை சேதத்துக்குரிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் வீட்டு சூழல் சரியாக இருக்கணும். ரெண்டாவது அவன் வெளியே இறங்கியதன் அதாவது ஒரு வாலிபன் வெளியே இறங்கியதன் பின்னால் எந்த நண்பர்களோடு சேர்றாங்க அதை கட்டாயம் இந்த பெற்றோர்கள் கண்காணிக்கணும். நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று நான் மீண்டும் அதை தான் சொல்லிக்கிட்டோம், நல்ல நண்பர்கள் என்பவர்கள் எங்களை மாற்றக்கூடியவர்கள். அந்த ஒரு மனிதனுடைய சுயரூபத்தை பார்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக அந்த நண்பனுடைய சுயரூபத்தை பாருங்கள் என்று எங்களுடைய அரபி இலக்கிய சில நல்ல மக்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அதேபோல் ஷேக் அவர்களே, சமூகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள், ஊர் ஜமாத்தினர்கள், அதே போல் நலன் விரும்பிகள், இவர்களுடைய பங்களிப்பு இந்த வாலிபர்களை திருத்தக்கூடிய விடயத்திலே எப்படி அமைய வேண்டும்? முதலாவது மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், மஸ்ஜிதில் நிர்வாகத்துக்கு உள்வாங்கப்படணும் வாலிபர்கள். இது என்னன்னா, நிறைய அதிகமான மஸ்ஜிதுகளில் நிர்வாகத்துக்கு உள்வாங்கப்படுறது வயோதிபர்களும் அந்த மாஸ்டர்மார்களும் சில குறிப்பிட்ட ஆள்கள் தான். வாலிபர்களை நாங்கள் நிர்வாகத்தோடு இணைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாலிப சமுதாயத்தை கொண்டு இன்னும் பல வாலிபர்கள் இருப்பாங்களே, அவங்களையும் அதாவது சொல்லுவாங்க வாலிப சங்கம், கட்டாயம் வாலிப சங்கம் ஒன்று இருக்கணும். நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று அந்த ஒரு வாலிப சமூகத்தை நாம் உருவாக்கியும் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் அதை கண்காணிப்போடு செயல்படுவதோடு அவர்களுடைய கௌரவங்களை பாதுகாக்க நினைப்பார்கள். இன்று வாலிபர்கள் தானே, அவர்களை விட்டு விடுவோம், அவர்கள் இந்த சமூக சேவைகளுக்கு அவருடைய உதவி தேவை இல்லை என்று நினைக்கும் பொழுது அவர்கள் அப்படியே ஒதுங்கி கடைசியிலே ஒரு பயங்கரமான நிலைப்பாடுகள் ஈடுபடுகின்றார்கள். எனவே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று இன்றைய நிகழ்ச்சியினூடாக கேட்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கலாம், உங்களுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய வாலிபர்களை ஒன்று திரட்டுங்கள், அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுங்கள், பள்ளியுடைய பொறுப்புகளை கொடுங்கள், அவர்களை இந்த சமூகத்துடைய நல்ல விடயங்களுக்கு முன்னாக்குங்கள். எனவே நல்ல ஒரு வாலிப சமூகத்தை நாம் காண முடியும். ஷேக் அவர்கள் அதே போல் வேறு என்ன நிலைப்பாடுகள் நமது நிர்வாகிகள் செய்ய வேண்டும்? நிர்வாகிகள் செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் எங்களோட வாலிபர்களை குர்ஆனோட கொஞ்சம் தொடர்பாக்கணும். நிறைய வாலிபர்களுக்கு இன்றைக்கு குர்ஆனை ஓத தெரியாத ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். குர்ஆன் மதரசான்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு தான் வைக்கிறோம். பெரியார்களுக்கும் ஒரு கிளாஸ் ஒன்று நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கோம். கட்டாயம் இது குர்ஆனோட வாலிபர்கள் தொடர்பாகக்கூடிய நேரத்தில் கையில் வைக்கிற மொபைல் ஃபோன் அவங்க ஒதுக்கிடுவாங்க. குர்ஆனோட்டு தூரமாகத்தான் தேவையில்லாத பாவனைகளையும் தேவையில்லாத வீணான களியாட்டங்களையும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். குர்ஆனோட ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று, ஒரு சுவை ஒன்று ஏற்படும். அன்றைய காலத்து வாலிபர்களோட இரவு வணக்கங்கள், அதே போன்று கால நேரங்கள் குர்ஆனோடே தான்
கழிந்தது. அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் குர்ஆனோட தொடர்பாகும். குர்ஆனை ஓத தெரியாட்டியும் படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உலமாக்களோட தொடர்பாகணும். சரி, அதுக்குண்டான ஏற்பாடுகள் எங்களுடைய நிர்வாகிகள் செஞ்சு கொடுக்கணும். நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று நிர்வாகிகள் இப்படியான நல்ல குர்ஆனுடைய மதரசாக்களை உருவாக்க வேண்டும். இன்று சில அதிகமான வாலிபர்கள் எங்களிடத்திலே முறைப்பாடு செய்கின்றார்கள். குர்ஆனை ஓதுவதற்கு ஆசையாக இருக்கிறது, எங்களுடைய சிறு பிராயத்தை நாங்கள் வீணடித்து விட்டோம், எனவே எங்களுடைய பள்ளி வாயில்களில் இப்படியான சபைகள் நடந்தால் நிச்சயமாக நாங்கள் செல்வதற்கு எந்த வெக்க கூச்சம் இல்லாமல் செல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் மாஷா அல்லாஹ் இல்லா மாஷா அல்லா என்று சொல்ல வேண்டும். ஒரு சில பள்ளி வாயில்களை ஷேக் அவர்களே, எங்களுக்கு தெரியும் அவர்கள் அந்த பள்ளி வாயிலே வயோதி வந்த ஓத முடியாதவர்கள், ஓத தெரியாதவர்கள், வயது வந்தவர்கள் கூட இப்படியான குர்ஆனுடைய மஜ்லிஸ்களை வைத்து அவர்கள் அந்த ஊருடைய வாலிபர்களை சேர்க்கின்றார்கள், வயது வந்த மக்களை சேர்க்கின்றார்கள், இஸ்லாத்தோடு தூரமான மக்களை சேர்த்து இன்று மாஷா அல்லாஹ் அதிகமான பள்ளி நிர்வாகிகள் இந்த மாதிரி விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள். எனவே பள்ளியுடைய ஒவ்வொரு இமாம்களுக்கும் பொறுப்பாக இருக்கின்றது. அவர்கள் உங்களிடத்திலே கால் மடித்து ஓதுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், ஆனால் நாம் தான் இன்னும் அவர்களை அழைக்காமல் இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் உங்களுக்கு தரக்கூடிய தகவல் ஒன்றுதான், நாம் எமது பள்ளி வாயிலே வாலிபர்களை ஒன்று திரட்டுவோம். நிச்சயமாக ஷேக் அவர்கள், நாம் உங்களிடத்திலே கேட்பதாக இருந்தால் அந்த வாலிபர்களை வேற என்ன முறையின் மூலமாக அவர்களை பள்ளியோடு தொடர்பாக்கி அதே போல் அவர்களுடைய இபாதத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்குடைய அடியார்களாக அவர்களை மாற்றுவது எப்படி, வேற என்ன வழிகள் இருக்கின்றது? ரமலானுடைய மாதத்திலே நடக்கக்கூடிய உபதேசங்கள், அந்த உபதேசங்களுக்கு முக்கிய காரணிகளாக வாலிபர்களை தான் வைக்க வேண்டும். வாலிபர்களுக்கு தான் அந்த பயானுடைய பொறுப்பு அதுபோல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களோட உள்ளத்தில் ஒரு உதிப்பொண்டு ஏற்படும். சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கொடுக்கணும், அந்த பொறுப்புகளை நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த வாலிபர்கள் அந்த பயான் விஷயத்தை நல்லா கேட்டு அவங்களோட உள்ளங்களை மாற்றி கொள்வாங்க. இந்த தொழுகிறதுக்கு ஆசை வரும். தரகீபுடைய பயான்கள், அதாவது மிச்சம் எச்சரிக்கைகள் கொடுக்காம தொழுந்தா இவ்வளோ நன்மை, கியாமுல்லைல் தொழக்கூடிய நேரத்தில் இவ்வளோ, தராவி தொழக்கூடிய இவ்வளோ, அந்த நன்மையான விஷயங்களை நாங்கள் அதிகமாக பயானை கேட்குறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகளை நிர்வாகிகள் கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இப்போ ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நோன்பு 10 மட்டும், அதாவது நோன்பு 1லேருந்து நோன்பு 10 மட்டும் எல்லாரும் வருவாங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்கு. நோன்பு 10 2வது 10 ஆகுறதோட பள்ளி மஸ்ஜிது குறையும். அது குறையிறதுக்கு அடிப்படை காரணம் என்னான்னு சொன்னால், ஆரம்ப 10ல் அந்த வாலிபர்களை நிர்வாகிகள் அணியின முறை கொஞ்சம் தவறிடுச்சு. நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்றுதான், வாலிபர்கள் பள்ளிக்கு வரும் பொழுது அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் பள்ளியை நோக்கி வருகின்றார்கள். அப்பொழுது ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் வரும் பொழுதே அந்த சொல்லுவார்கள், அந்த மீன் வரும் பொழுதே அந்த மீனை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்பது, அவர்களே பள்ளியை தேடி வரும் பொழுது நிச்சயமாக நாம் அவர்களை அனுசரித்து அவர்களை அன்பு காட்டி அவர்களை பள்ளியோடு பார்க்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இன்று அதிகமான பயான்கள் மூலமாக இப்படியான நிகழ்ச்சிகள் மூலமாக வாலிபர்கள் பள்ளியோடு நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். நமது கண்ணுக்கு விளங்குவது குறைவாக இருந்தாலும் அதிகமான உலமாக்களோடு இன்று வாலிபர்கள் அப்படியே நட்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். நல்ல பல காரியங்கள் இன்று வாலிபர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் இப்படியான நல்ல வாலிபர்கள் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய மாணவர்கள் தான் நாளைய மன்னர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் விரும்புவது மாறக்கூடிய ஒவ்வொரு மன்னர்களும் அல்லாஹ்வை பயந்த மன்னர்களாக மாற வேண்டும். ஷேக் அவர்களே, நிச்சயமாக அப்படிப்பட்ட மன்னர்களை தான், அப்படிப்பட்ட நல்ல தலை சிறந்த ஒரு சமூகத்தை தான் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது நாடு செல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் வாலிபர்கள் அடிமையாயிருக்கக்கூடிய போதையுடைய நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது எதிர்காலத்திலே நல்ல மனிதர்களை பெற முடியாத ஒரு காலகட்டம் நிச்சயமாக இந்த நாட்டுக்கு வந்து விடுமோ என்ற பயம் எமக்கு இருக்கின்றது. எங்களுக்கு தேவை தலை சிறந்த வாலிபர்களை உருவாக்க வேண்டும். இந்த நாட்டில் தலை சிறந்த தலைவர்கள் உருவாக அந்த வாலிபர்கள் நிச்சயமாக அவர்களுடைய பங்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ரமதானுடைய மாதம் என்பது நாம் அவர்களுடைய வீட்டை போய் தட்டுவதை விட அவர்களை இந்த பள்ளியை தேடி வரக்கூடிய ஒரு காட்சி இருக்கின்றது. எனவே அப்படி வரும் பொழுது அவர்களை, இவரெல்லாம் பள்ளிக்கு வருகின்றாரா, இவருக்கு ரமதானுடைய மாதத்திலேயா இவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, இவ்வளவு நாள் பள்ளி இவர்களுடைய கண்ணுக்கு மறைக்கப்பட்டா இருந்தது என்று நாம் அவர்களுடைய உள்ளங்களை நோகடித்து பள்ளியை விட்டு அவர்களை தூரமாக்கி அந்த பாவத்தை நாம் ஒரு பொழுதும் சம்பாதிக்கக்கூடாது. எனவே நாம் ஷேகவிடத்திலே இன்னும் கேட்கின்றோம், இப்படியான வாலிபர்கள், அதாவது சில வாலிபர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் பள்ளிக்கு சென்றால் எம்மை 2 கண்ணோடு பார்க்கின்றார்கள். இப்படியான வாலிப சமூகத்துக்கு உங்களுடைய நல்ல கருத்து அது என்னவாக இருக்கும்?
வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான், நாங்கள் மஸ்ஜிதோட இணைகிறது, இபாதத் செய்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. யாரும் எதையும் சொல்லி கொண்டு போகட்டும். ஒரு மனிதர் என்னைய பற்றி ஒரு குறையோண்டு பேசக்கூடிய நேரத்தில் அவட நன்மை எல்லாம் எங்களுக்கு தந்துட்டார். நாங்கள் மஸ்ஜிதோட்டு தூரமாகக்கூடிய நேரத்தில் நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம். நாங்கள் பள்ளியோடு இணையக்கூடிய நேரத்தில் எங்களைய பற்றி ஒருத்தர் குறை பேசக்கூடிய நேரத்தில் அவட நன்மையை நான் எங்களுக்கு அல்ல எங்களைய லேசான முறையில் சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறான்னு சொல்லி நினச்சி உங்களோட மனசை நீங்கள் ஆறுதல் படுத்திக்கோங்க. அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் இப்படி சொல்கிறான்னு சொல்லி மஸ்ஜிதொட்டு தூரமாக நாங்கள் தான் நஷ்டவாளிகளாக இன்னும் போகிறோம். அது அல்லாஹ்கிட்ட எங்களுக்கு காரணம் காட்டல. நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று இன்று அதிகமான வாலிபர்கள் பள்ளியை விட்டு தூரமாகின்றார்கள். காரணம் கேட்டால் எங்களுடைய ஊர் ஜமாத்தினர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள். நாம் தெரிந்துவிட்டு பள்ளியை சென்று நாடி சென்றும் பொழுது அவர்கள் எங்களுக்கு அதாவது பல எங்களுடைய உள்ளங்களை நோகடிக்கக்கூடிய கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் நாம் பள்ளிக்கு செல்வதை முற்றுமுழுதாக தடை செய்து விட்டோம் என்று இன்று சில வாலிபர்கள் பள்ளியை விட்டு தூரமாகிவிட்டார்கள். எனவே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொரு வாலிபர்களும் அதேபோல் கேட்டவர்கள் இன்னும் கேட்காதவர்களுக்கு நிச்சயமாக அறிவியுங்கள். நாம் யாரையும் நம்பியோ நாம் யாருக்கும் பயந்தோ எந்த இபாதத்துகளும் செய்யவில்லை. நாம் எம்மை படைத்த அல்லாஹ்வை மாத்திரம் நம்பிதான் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் மாத்திரம்தான் நிச்சயமாக அதை பார்த்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக அந்த அமல்களுக்கு அல்லாஹ்வை கூலி தரக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே ஷேக் அவர்களே, இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை பலவிதமாக கழித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஷேக் அவர்கள் இந்த வாலிபர்களுக்கு உருக்கமான முறையிலே அவர்கள் எப்படி இந்த ரமதானை கழித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அந்த நோம்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ரைஹான் என்ற சொர்க்கத்தையும் எப்படி அடைய வேண்டும் என்ற தொனியிலே கொஞ்சம் நீங்கள் விளக்கினால் நன்றாக இருக்கும். முதலாவது சொல்ல போனால் ஒவ்வொரு வாலிபர்களும் ரமதான் அடையிறதுக்கு முன்னால் எங்களுக்கு நாங்கள் டைம் ஷெடியூல் பண்ணி ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டுக்கொள்வோம். ஒரு பட்டியலிட்டு இருக்கோம். நாங்கள் எத்தனையோ விஷயங்களை பிளான் பண்ணி திட்டம் போட்டு நாங்கள் செய்கிறோம். இப்போ உதாரணமாக சொல்ல போனால் ஒரு வாலிபர் ஒரு பெண்ணை விரும்புகிறார்னு வைத்துக்கொள்வோம். மொபைலின் மூலம் ஒரு பெண் வந்து இந்த இடத்துக்கு சரியாக வருதுன்னு வாங்கான்னு சொன்னால் சரியாக டைமுக்கு போகிறாரு. அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் நேரத்துக்கு பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு பழக்கத்தை நாங்கள் உண்டாகிக்கொள்வோம். அப்போ அந்த பெண்ணுடைய பேச்சை விட அல்லாஹ்வுடைய பேச்சு எனக்கு சிறிதாக போயிட்டுருச்சா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை சிந்திக்கணும். அதனால் ரமலானுடைய மாதம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் பள்ளியோட முன்மாதிரியாக இருக்கு. அவர்கள் சொன்னதை போன்று, ஏனென்றால் இந்த மாதத்தில் நாம் வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் நாம் நிச்சயமாக சம்பாதிக்கக்கூடிய நன்மைகள் என்பது அது ஒரு நாளும் வீணாக விடாது. அதே போல் ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை கிடைக்கப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. எனவே வாலிபர்களிடத்தில் ஷேக் அவர்களும் சொன்னதை போன்று நாம் நமக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை தவறவிடாமல் நாம் இதை பயன்படுத்திக் கொள்வோம். ஷேக் அவர்கள் தொடருங்கள். இரண்டாவது ஒரு விடயம்தான், ஒவ்வொரு வாலிபர்களும் அதாவது மஸ்ஜிதோட இணையறதுக்கு முன்னால் நிறைய பேர் பெற்றோர்களுடைய பதுவாவை நாங்கள் சம்பாதிச்சுக்கோம். இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் இந்த பெற்றோர்களோட துவாவை பெறக்கூடிய வாலிபர்களாக மாறணும். பெற்றோர்களோட துவா இல்லாமல் உலகத்தில் நாங்கள் எதை செய்தாலும் அல்லாஹ்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் உண்மை. பெற்றோர்களுடைய துவாவை பெறக்கூடியவனாக மாறணும். ஒரு தாயிட காலடியில் தான் எங்களோட சொர்க்கம் இருக்கு. நிச்சயமாக ஷேக் அவர்கள் நல்ல ஒரு கருத்தை சொன்னார்கள். அதில் ஒன்றுதான், பெற்றார்கள் என்பவர்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள். இன்றைய வாலிபர்கள் தாய் தந்தையை வெறுமனே அவர்களுடைய வேலைக்காரியை போன்று அவர்களுடைய ஊழியர்களை போன்றுதான் பார்க்கின்றார்கள். அப்படி பார்க்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகள். எனவே ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று அவர்களுடைய துஆவின் மூலமாகத்தான் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. எனவே இன்றைய தாய் தந்தைகளுக்கும் நாம் ஒரு விடயத்தை இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் முன்வைக்கின்றோம். அதுதான், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் ஒரு பொழுதும் சபித்து விடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் செய்யக்கூடிய அந்த சபிப்பின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை என்பது தலைகீழாக மாறுகின்றது. எனவே நாம் எமது குழந்தைகளுக்கு சபிக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்துவிட்டால் அவர்களுக்கு அதை துஆவை கொண்டு இமாம் சுதேஷி அவர்களை மாற்றியதை போன்று மாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை, ஒரு கண்காட்சியை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்கள் ஷேக். அதே போன்று எங்களோட வாலிபர்கள் மஸ்ஜிதோட இணையத்தோடு எங்களோட நண்பர்கள் இருக்கிறாங்க. எங்களோட நண்பர்கள் நிறைய பேர் மஸ்ஜிதோட தூரமாகிறாங்க. அவர்களே நாங்கள் கூட்டு சேர்த்துக்கொள்ளணும். தராவி தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் எத்தனையோ விஷயத்துக்கு எங்களோட நண்பர்களை நாங்கள் என்ன செய்கிறோம், கூட்டு சேர்த்துக்கொள்கிறோம். பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் வாலிபர்களை அழைச்சி கொண்டு வரோம். நாங்கள் நிறைய சம்பவங்களை பார்க்குறோம். அரபு நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். ஒரு வாலிபன் மஸ்ஜிதுட்ட தூரமாய் தவறு செஞ்சு கொண்டு இருந்தார். ஒரு நல்ல வாலிபர் என்ன செய்கிறாரு, இன்றைக்கு சரி ஒரு வக்தை நீ அல்லாவுக்காக வேண்டி தொழு, அல்லாஹ் உன்னைய மன்னிப்பான்னு சொல்லி கைக்கிட்டால பிடிச்சி கூட்டி கொண்டு போகிறாரு.
மாஷால் அந்த நண்பர் 2 பேர் தொழுகிறாங்க 2 பேரும். அப்போ பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இந்த வாலிபர் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சுஜூதில் நீண்ட நேரம் இருந்துட்டார். தொழுந்தெல்லாம் முடிஞ்சு பார்த்ததன் பின்னால் ஆச்சரியமான விஷயம், தட்டி பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படி சுஜூத்லேயே மௌத்தா போயிட்டார். அப்போ என்னையால் ஒரு வாலிபன் என்ன செஞ்சிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறார். அப்போ யார் யார்ட அமல அல்ல எந்த டைமில் பொருந்தி கொள்வான்னு சொல்லி தெரியாது. அதுதான் வாலிபம். குர்ஆனில் கூட வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். இது குறிப்பாக தப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறாங்க வாலிபர்களுக்குன்னு சொல்லி கூறப்பட்ட குர்ஆனுடைய. யார் அல்லாஹ்க்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 சொர்க்கம். ஒரு சொர்க்கம் இல்லை 2 சொர்க்கம். ஒரு வயோதிபம் அமல் செய்கிறத விட வாலிபனுடைய அமல் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்றான். வயோதிபம்ன்றது ஒரு பக்குவமான வயது. ஒரு வயோதிபர் என்ன செய்கிறார், 10 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகிறார். ஒரு வாலிபன் இரவுல விழிச்சு நின்று 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதாலும் அல்லாஹ் கிட்ட மிகவும் அது பொறுமதியானது. அப்படியாப்பட்ட வாலிபர்களாக நாங்கள் மாறணும், அப்படியாப்பட்ட வாலிபர்களை நாங்கள் உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான். நிச்சயமாக ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று நாளை மறுமையுடைய நாளிலே சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 நபர்களுக்கெல்லாம் அந்த அரிசுடைய நிழலுக்கு கீழால் நிழல் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான். அதில் முதலாவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு வாலிபர் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே தனது வாழ்க்கையை கழித்த நல்ல வாலிபர் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே ஷேக் அவர்கள் சொன்ன அந்த வரலாறு மூலமாக நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம்தான் மனிதனுடைய முடிவென்பது எப்படி அமையும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. அதனால் குர்ஆன் சொல்லுகின்றது ஷேக் அவர்களே, ஒமா ததிரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா ஒமா ததிரி நஃப்சுன் பி ஐ அர்தின் தமூத். எந்த ஆத்மாவுக்கும் அது எந்த பூமியிலே மரணிப்பது என்பதையும் தெரியாது, நாளைக்கு அதுக்கு என்ன நேரும் என்பதும் அந்த ஆத்மாவுக்கு தெரியாது. எனவே மனிதனுடைய இன்னமல் அமல் பில் ஹவாத்திம், ஒரு மனிதனுடைய அமல்கள் என்பது அது முடிவை கொண்டுதான் இருக்கின்றது. ஆம் ஷேக் அவர்கள் இன்றைய தினம் நமது கன்சுல் இல் நிகழ்ச்சியினூடாக நல்ல பல கருத்துக்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு வாலிபர்களும் அவர்களுடைய ரமலானை எப்படி கழிக்க வேண்டும் என்ற அந்த சிறப்பான வழிமுறைகளை நமக்கு நமது கலையகத்துக்கு வருகை தந்த ஷேக் அக்தார் மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே ஷேக் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எங்களுடைய நிகழ்ச்சி கன்சுல் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறும் நான் இனாம் இன்சாஃப் ஹுசைனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.